தலித்துகள் முதலமைச்சராகிறதுக்கான சூழலே இல்லை அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னதை வந்து திரு சீமான், கார்த்தி சிதம்பரம் அவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிறோம், அந்த கருத்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் மேடம். நான் சூழல் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மற்ற சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்களா, அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் அப்படி பார்க்கல. இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி. நல்லவர்களுக்கு இங்கே இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேங்க. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் 2026 கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியலில் மேலே வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம். ஒரிசால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க. பழங்குடி இனத்தை சார்ந்தவர், எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி முன்னோடியாக இருக்கிறோம். குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும், பின்தங்கிய சமுதாயம், நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும், இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தியிருக்கோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். 12 அமைச்சர்கள், எஸ்சி எஸ்டி மொத்தம் 19. நீங்கள் எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினெட்டு நீங்கள் பாருங்கள். இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்கள் 2 முறை, ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, திரௌபதி முர்மு அம்மா பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க. எனக்கு உள்ளடக்கிய பார்வை. அதற்காக தமிழகம் எல்லாமே தயாராக இருக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்சக்கட்ட இடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாராக இருக்கு. தலைவர்கள் தயாராகணும். ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும். மக்கள் வந்து ஜாதியை பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பாக போயிருங்க மேடம். இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறதே அனைவரும் சமம் என்று. அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இடஒதுக்கீடு தீர்ப்பில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமைச்சர்களே நம்மளுடைய தலைவர்களை சந்தித்து பேசக்கூடிய முறையீடு என்பது விவகாரத்தில் போய் முடியும் அப்படின்ற மாதிரியும் நேற்று திருமாவளவன் பேசியிருக்காரு. ஆனால் இல்லைங்கன்னா அதை நான் வரவேற்கிறோங்க ஐயா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா. என்ன கொடுத்துருக்குறாங்க? குறிப்பாக எஸ்சி எஸ்டியில் கிரீமி லேயர் கொண்டு வரணும். இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பதிவு. நான் அதான் பிரஸ்ட்டை பேசும்போது நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவர்கள்ட்டையும் கருத்து கேட்குறாங்க. உதாரணத்துக்கு தமிழகத்திலிருந்து விபி துரைசாமி ஐயா பேசிட்டு இருக்காங்க. அதனால் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம், கேபினட் ஒரு முடிவெடுத்திருக்கு, அரசு ஒரு முடிவெடுத்திருக்கு. குறிப்பாக எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கார்னர் ஸ்டோன். அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தான் ரிசர்வேஷன் இருக்கோ தவிர ஏழை பணக்காரன் என்று அம்பேத்கர் ஐயா நினைக்கல. அதை மத்திய அரசு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இங்க கிரீமி லேயருக்கு வேலை இல்லை. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் பிரதமர் ஐயாவை பார்த்து பார்லிமெண்ட்ல கோரிக்கை வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தலாக எப்படி சொல்லியிருந்தாலும் கூட கிரீமி லேயரை அரசு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தவித தவறும் இல்லையே. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சமுதாயம் தன்னை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதனால் இது பாருங்க, இந்த கிளாரிட்டி 2 நாள்ல கொடுத்துட்டோம். முற்றுப்புள்ளி சர்ச்சைக்கு 2 நாள்ல வச்சுட்டோம். அதுவும் தெளிவாக அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இது எந்த விதத்தில் திருமாவளவன் தவறுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்கண்ணா.